வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானம். நீடிக்கப்பட்ட கால அவகாசம். அஸ்வெசும திட்டம் குறித்து விசேட அறிவிப்பு. இலங்கை வரவுள்ள 4 கப்பல் அனுர அரசு வழங்கியுள்ள அனுமதி. திருகோணமலைக்கு மிக அருகில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த தாளமுக்கம் இன்று மேலும் தீவிரமடையும். எலிக்காய்ச்சலினால் அதிகரிக்கும் உயிரிழப்பு. சுகாதாரத்துறையின் அவசர அறிவுறுத்தல். கணக்குகள் முடக்கப்படும் அபாயம். மோசடி குறித்து இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. மோசமான வானிலையால் நாட்டின் 20 மாவட்டங்கள் பாதிப்பு. அதிகரிக்கும் வெள்ள நிலைமை. கிழக்கில் அரசு அலுவலகங்களுக்குள் புகுந்த வெள்ள நீர். ஸ்தம்பிதமடைந்த செயல்பாடுகள். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் திடீரென நுழைந்த வெள்ளம். சேவைகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. மஹிந்த ஹகந்தகம உள்ளிட்ட மூவரை கைது செய்யுமாறு பிடியாணை உத்தரவு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் நேற்று கூடிய தேர்தல்கள் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட திகதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடி இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும். எனவே ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.5 முதல் 5% என்னும் மட்டத்தில் பதிவாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இவ்வாண்டு 4.4% பதிவாகும் என உலக வங்கி எதிர்ப்பு கூறியிருக்கின்ற போதிலும் அதனை விட அதிகமாக பொருளாதார வளர்ச்சி பதிவாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தினால் அனுசரணை அளிக்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட விதத்தில் அச்செயற்திட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் அத்தகைய சில மாறுதல்களுடனேயே கடந்த வாரம் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் எதிர்வரும் ஜனவரி மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் கொள்கைகளின் ஊடாக தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் மாறுதல்கள் எவை என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் 3ஆம் கட்ட மீளாய்வு தொடர்பில் உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு வெகு விரைவில் சர்வதேச நாணய நிதிய பணியாளர்கள் சபையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அஸ்வெசும உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையையும் பொருட்படுத்தாமல் அஸ்வெசும நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள பெருமளவான மக்கள் நுவரெலியா பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் குவிந்துள்ளனர். அஸ்வெசும நலன்புரி திட்டத்திற்கான புதிய பயனாளிகளை தெரிவு செய்வதற்காக புதிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் நுவரெலியா பிரதேச செயலகத்தில் நேற்று முதற் தடவையாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெருமளவான மக்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள வருகை தந்ததாக நுவரெலியா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த மக்கள் கூட்டத்தினை சமாளிக்க டோக்கன் கொடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வாரத்தின் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நுவரெலியா பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலான 6 மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை கனிய வள கூட்டுத்தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 6 மாத காலத்திற்கு 4 கப்பல் டீசல் தொகையை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்காக சிங்கப்பூரின்
பிபி எனர்ஜி நிறுவனம் விலை மனுவை சமர்ப்பித்துள்ளது. அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக விருத்தியடைந்த ஆழ்ந்த தாளமுக்கும் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அது இன்று மேலும் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த அமைப்பின் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் வலுவான பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டராக காணப்படும். மேலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் மிக கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே கடற்படை மீனவ சமூகங்கள் மறு அறிவித்தல் வரும் வரை தீவை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோயினால் அதிகளவான உயிரிழப்புகள் மற்றும் தொற்றுகள் இந்த வருடம் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாண சபை வளாகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய கன்னங்கர மாவட்டத்தில் மொத்தமாக 1882 லெப்டோஸ்பிரோசிஸ் நோயாளர்கள் மற்றும் 22 இறப்புகள் பதிவாகியுள்ளதை குறிப்பிட்டு நிலைமையின் தீவிரத்தை எடுத்துரைத்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் இந்த நோயினால் அடையாளம் காணப்பட்டு அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களில் எகலியகொட, கிரியல்ல, எலபாத, பெல்லமடுல, ஓபநாயக்க, நிவித்திகல, கலவான மற்றும் கல்தொட்டு ஆகியவை அடங்கும். அத்துடன் எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் நோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம், இதயம் மற்றும் மூளை போன்ற முக்கிய உறுப்புகளின் செயலிழப்பு உள்ளிட்ட ஆபத்தான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இது மரணத்தை விளைவிக்கும் என கன்னங்கர எச்சரித்துள்ளார். இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடி இடம்பெறுவதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இணைய முகவரிகளை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் ஃப்ரீ கிவ் அவே என கூறி வரும் செய்திகள் அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கு 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் ராஜீவ் ஜசிரு குறிப்பிட்ட மத்யூ குறிப்பிட்டுள்ளார். இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல் செய்பவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும். ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மோசமான வானிலை காரணமாக நாட்டின் 20 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த மாவட்டங்களின் 166 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 80,642 குடும்பங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 2,76,550 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5,305 குடும்பங்களைச் சேர்ந்த 16,553 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நீர்த்தேக்கங்களை சூழவுள்ள தாழ்நிலங்களில் வெள்ளம் தொடர்ந்தும் காணப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தந்துரோயா மற்றும் மகாபலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வதனால் வெள்ள நிலைமைகள் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்ப்பாசன பொறியியலாளர் GWA சகுரா தில்தாரா தெரிவித்தார். மேலும் தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நிக்கவரட்டிக, சிலாபம், ஆராய்ச்சி கட்டுவ, பிங்கிரிக, பாரியபுளம் மற்றும் கொபேகனே ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
கிழக்கில் ஏற்பட்டு தாளமுக்கம் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. கனமழையினால் அம்பாறை மாவட்டத்தில் இயங்கும் அரசு காரியாலயங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்கள் உள்ளேயும் வெளியேயும் நீர் தேங்கி நிற்பதனால் உத்தியோகஸ்தர்கள் உட்செல்ல முடியாமல் உள்ளது. கல்முனையில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபை முற்றாக நீரில் பாதிக்கப்பட்டுள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச காரியாலயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை நீரில் மூழ்கியுள்ளது. கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் மாவட்ட அலுவலகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கை வங்கி காரியாலயம் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் அலுவலகங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சில விடுதி பகுதிகளில் நீர் புகுந்துள்ளது. மேலும் பல ஊழியர்களின் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவர்கள் வேலைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம். இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமைக்கு வந்துள்ளார்கள். ஆகையால் அனைத்து சேவைகளும் வழமை போல நடைபெறுகின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சில விடுதிகளுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளது. அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அனர்த்தம் காரணமாக விபத்துகளால் பாதிக்கப்பட்டு அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் தானே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் எதிர்காலத்தில் டெங்கு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். ஆகையால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். வைத்தியசாலை ஊழியர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களது வரவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தியேட்டர்களின் சேவைகள் அல்லது சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது என அறிவித்திருந்தோம். இருப்பினும் அவர்கள் கடமைகளுக்கு வந்துள்ளதனால் சேவைகள் அனைத்தும் வழமை போல இடம்பெறும். பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் 8 சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. அந்த அனைத்து பிரிவுகளிலும் வழமை போல சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன. எனவே மக்கள் வழமை போல சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றார். மழை வெள்ளம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் சுமார் 64,000 ஹெக்டேர் நெல் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னர் மாவட்டத்தில் சுமார் 23,000 ஹெக்டேர் நெல் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகளவிலான பகுதிகளில் நெல் விதைக்கப்பட்ட சில தினங்களில் இவ்வாறு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அநேக பகுதிகளில் குளக்கட்டுகள் உடைந்த காரணத்தினால் இவ்வாறு பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அரசாங்கம் நட்டஈடு வழங்கினாலும் அடுத்த போக்கத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மஹிந்த ககந்தகம உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி பிடியாணை பிறப்பித்துள்ளார். காளிமுகத்திடல் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்குக்கு அமைய இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சம்பவத்தின் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட பிணையில் உள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் நீதிமன்றில் முன்னிலையாகினர். எனினும் இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள டேன் பிரியசாத் மற்றும் மஹிந்த கசந்தகம ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. குறித்த சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக அவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இதன்படி டேன் பிரியசாத் மஹிந்த கசந்தகம உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி பிடியாணை பிறப்பித்துள்ளார். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதுடன் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கூட்டாளிகளை தேடுவது, சரியான பாலியல் கல்வி இல்லாதது போன்ற காரணங்களால் இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்துள்ளதாக தேசிய பாலியல் பரவும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் பதிவான HIV நோயாளிகளில் 15% பேர் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் விந்தியா குமாரி பேலி தெரிவித்திருந்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சமூக சுகாதார நிபுணர் டாக்டர் விந்தியா குமாரி பேலி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். கடந்த ஆண்டு 694 புதிய HIV தொற்று நோயாளிகள் நம் நாட்டில் பதிவாகியுள்ளனர். சில மருந்துகளுக்கு அடிமையாதல் போன்ற விடயங்கள் இளைஞர்களிடையே புதிய தொற்று நோய்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் அதிகளவில் உயிரை மாய்த்துக் கொள்பவர்கள் ஐஸ் மற்றும் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
கடந்த 3 மாதங்களில் ஹம்பஹா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் 10 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் 16 மற்றும் 65 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 4 பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தெரியவந்துள்ளது. மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பயன்பாடானது உடல் ஆற்றலை அதிகரிப்பதுடன் குழப்பம், பதற்றம், விரைவான இதய துடிப்பு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தூக்கமின்மை, நினைவாற்றல் இழப்பு உள்ளிட்ட உடல் நல பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றமையினால் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பின் புறநகர் பகுதியில் நீர் நிரம்பிய வடிகாலில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொஸ்வத்து மாவத்தகம கைத்தொழில் நிலையத்தில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. மடமுல்லை உடபுசலாவ பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். 119 தகவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொஸ்வத்தை போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். கொஸ்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.